ஜெபம் என்கிற அந்த காரியத்தில் 4 பரிமாணங்கள் இருக்கிறது. இந்த 4 காரியங்களையும் நாம் அறிந்து ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஜெபம்னா எல்லாம் ஒரே மாதிரி என்று நினைத்து விடக்கூடாது. அதாவது வேண்டுதல் என்பது வேறு, ஜெபம் என்பது வேறு, விண்ணப்பம் என்பது வேறு, ஸ்தோத்திரம் என்பது வேறு. இது எல்லாமே முழுமையாக இணையும் போது நம்முடைய ஜெபம் முழுமை பெறுவதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அதில் நம்ம 3 காரியங்களை நம்ம தியானித்திருக்கிறோம். கடந்த நாட்களில் 3 காரியங்களை தியானித்திருக்கிறோம்ல. விண்ணப்பங்கள், ஜெபங்கள், அப்புறம் வேண்டுதல்கள், அதை பற்றி தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். என்ன காரியம் அது பார்த்திங்கன்னா, ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 2 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம் எல்லா மனிதருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களை ஸ்தோத்திரங்களை பண்ண வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம். சரி, இதில் இன்றைக்கு ஒரு காரியம் தியானிக்க போகிற ஸ்தோத்திரம், துதி. இதுக்கு எதை சொல்லலான்னா, இந்த சாம்பிராணி, அதாவது தூப வர்க்கம் செய்வதற்கு 4 பொருட்கள் தேவை என்பதுதான் நம்ம பார்த்தோம்ல. நம்ம அதை தொடர்ச்சி அதை பற்றி பார்த்து வருகிறோம். 4 பொருட்கள் தேவை. இந்த 4 பொருட்கள் வெள்ளைப்போளம், குங்குலியம், அல்பான் பிசின், சாம்பிராணி. இந்த 4ஐயும் சம அளவில் சேர்த்து தூப வர்க்கம் என்று உண்டாக்க ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த தூப வர்க்கம் அதை நெருப்பில் போடும்போது அதிலிருந்து புகை எழும்புகிறது. அதை ஜெப தூபம் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். பரிசுத்தவான்களுடைய ஜெபம் தூபமாக எழும்பி தேவ சமூகத்திற்கு செல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ ஜெபம் என்பது தூப வர்க்கம் என்பதாக வேதத்திலே பழைய பாட்டிலே சொல்லப்படுகிறது. புதிய பாட்டிலே வரும்போது இந்த 4 விதமான ஜெபங்களை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். எப்படி அந்த தூப வர்க்கம் செய்வதற்கு 4 பொருட்கள் சேர்க்கப்படுகிறதோ, அதெல்லாம் ஒன்றாக சேர்க்கப்படும் போது தான் அங்கே ஒரு தூப வர்க்கம் என்பது முழுமை பெறும். அதே மாதிரி இந்த 4 விதமான ஜெபங்களையும் நம்ம புரிந்து கொண்டு செய்யும்போது தான் நம்முடைய ஜெபமானது ஒரு தூபமாய் தேவ சமூகத்தில் எழும்பி பலன் கொடுக்க முடியும். அதனால தான் இதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய ஜெபம், இயேசு கிறிஸ்து ஒரு மாடல் ப்ரேயர் கற்றுக் கொடுத்தார்ல. மத்தேயு 6 அதிகாரம் 9-13 வசனத்தில் அந்த ஜெபத்தை நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா இந்த 4 விதமான காரியங்களும் அந்த ஜெபத்தில் இருப்பதை பார்க்க முடியும். ஆமாம், நீங்கள் அதனால தான் உங்களுக்கு விளக்கி கொண்டே வருகிறேன். நீங்கள் திரும்ப திரும்ப அதை ஒருமுறை வாசித்து தெளிவுபடும் போது அது குறித்து ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். இந்த 4 அம்சங்களும் கர்த்தருடைய ஜெபத்தில் இருப்பதை பார்க்க முடியும். சரி, இந்த நாளில் சாம்பிராணி என்பதை குறித்து, அது ஸ்தோத்திரம், துதியை அது குறிக்கும். ஜெபத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுவது, துதி செலுத்துவது, அது சாம்பிராணி, அது இணையாக சொல்லப்படுகிறது. இந்த சாம்பிராணி என்கிற பொருள் என்பது அநேகமாக அரேபியாவிலையும் இந்தியாவின் சில பகுதிகளில் பளிங்கு கற்கள் இருக்குல்ல, பளிங்கு கற்கள். வட இந்தியாவின் சில பகுதியிலலாம் பளிங்கு கற்கள் அது கிடைக்கிறதில்ல. அந்த மலைப்பகுதி, பளிங்கு கற்கள் கிடைக்கிற மலைப்பகுதி. அந்த கற்களுக்கு மத்தியிலே வளருகிற ஒரு விதமான மரம், அதனுடைய பட்டையை குத்துவதினால் அதிலிருந்து ஒரு பிசின் உண்டாகி கிடைக்கும். அது ஒரு நல்ல வாசனை உள்ளது. வாசனை உள்ள அந்த பிசினுக்கு பெயர் தான் சாம்பிராணி என்பது. அதை நெருப்பில் போட்ட உடனே அப்படியே புகை எழும்பும். நான் ஓமன் தேசத்துக்கு போயிருந்த சமயம் அங்கே சலாலான்னு ஒரு இடம் இருக்கிறாரு. அங்கே பெரிய மலை பிரதேசம், நிறைய மலைப்பகுதி. யோபு அங்கே வாழ்ந்ததாக சரித்திர குறிப்புகள் சொல்லுகிறது. அதுக்கேற்ற மாதிரி அங்கே போனால் ஒரு அரபி தேசத்தில் இருக்கிற மாதிரியே தெரியாது. வாழைத்தோட்டம், தென்னந்தோட்டம், பெரிய வயல்வெளிகள், செழிப்பாக இருக்கும், மழை பெய்யும். அது வித்தியாசமாக இருக்கும். அதாவது இந்த வளைகுடா நாடுகளிலேயே. அது மாத்திரம் இந்த மலைப்பகுதிக்கு போனால் யோபுடைய வாழ்ந்த பகுதின்னு சொல்லி சில காரியம் வச்சுருக்கிறாங்க. அது நம்பும்படியாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அங்கே பார்த்தேன் நான், ஒட்டகங்கள், பெரிய மந்தை, ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள் ஒரே இடத்துல. அப்படி நான் பார்த்தது அங்கே தான். மாடுகள், ஆடுகள், யோபுடைய சரித்திரத்தில் சொல்லி அதெல்லாம் அங்கே கிராமப்புறங்கள் அவ்வளோ திரளாக இருப்பதை பார்க்க முடிந்தது. அங்கே இந்த சாம்பிராணி ரொம்ப விசேஷமானது. ஆமாம், அங்கே சாம்பிராணி கடைகளை நிறைய வச்சு விற்கிறாங்க. ஏர்போர்ட்டில் வச்சு விற்கிறாங்க. ரொம்ப வாசனையாக இருக்குது. உலகெல்லாம் அங்கே வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி பளிங்கு கற்கள் கிடைக்கிற இந்த மலைப்பகுதியில் ஒரு மரம்,
அதனுடைய பட்டையை குத்தும்போது அதிலிருந்து வடிகிற பிசின், அதுதான் சாம்பிராணி. அது வாசனை உள்ளது. நாம் அறிந்திருக்கிறபடி வீடுகளில் கிராமங்கள்லாம் அந்த ஒரு தழலில் சாம்பிராணி புகைப்படுவோம், மத்தியில் கொசு போயிடும், ஒரு வாசனை வீட்டுக்குள்ளே இருக்கும். அது ஒரு நல்லதும் கூட, ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இதை பயன்படுத்துவாங்க. இதை தேவ சமூகத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில், அதாவது கர்த்தருடைய சமூகத்தில் இந்த நெருப்பில் அதை போட்டு தூபமாக இதை எழும்ப பண்ணுவது. இதை வேத புஸ்தகத்திலே பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். இது ஜெபத்தினுடைய 4வது பகுதி, அது ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 2 இருக்குல்ல, அந்த வசனம் பாருங்கள். எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், வேண்டுதல் செய்யணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த 4மே இருக்கணும். எல்லா மனுஷருக்காக ஜெபிக்கும் போது, ஒரு தேசத்துக்காக ஜெபிக்கும் போது. அப்போ ஸ்தோத்திரம் என்பது பாருங்கள், கர்த்தருடைய ஜெபத்தில் இயேசு சொல்கிறார் பாருங்கள், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையது. தேவனை புகழ்ந்து அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதாவது தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுப்பது. ஜெபத்தினுடைய ஆரம்பத்திலும் ஸ்தோத்திரம் இருக்கும், முடிவிலும் ஸ்தோத்திரம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஆரம்பத்தில் கர்த்தருடைய ஜெபத்தில் கூட, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, அது தேவனை துதிப்பது. ஆரம்பத்திலையும் ஆண்டவரை துதிக்கிற துதி இருக்கும். ஜெபத்தினுடைய முடிவில் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையவைகளே, அதிலும் தேவனை துதிக்கிற துதி இருக்கும். அப்போ நம்ம எப்போ ஜெபம் பண்ணினாலும் ஒரு ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தை ஆரம்பிக்கணும், ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை முடிக்கணும். இதுதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. அதனால்தான் நம்ம எப்போ எந்த காரியத்துக்கு ஜெபித்தாலும் முதலாவது தேவனை துதித்து தான் அந்த ஜெபத்தை ஆரம்பிக்கணும். அதில் துதி ஸ்தோத்திரம் இருக்க வேண்டும். கடைசியிலையும் ஆண்டவரை துதிக்கிற துதி இருக்க வேண்டும். இது எதை குறிக்கிறது என்பதாய் சொன்னால், நாம் ஆண்டவரை துதிக்கும் போது தேவ பிரசன்னம் இருக்கிறது, கர்த்தருடைய மகிமை இருக்கிறது, அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், அதையெல்லாம் சொல்லுகிறோம். உண்மைதான். நம் ஆண்டவரை துதிக்கும் போது அவருடைய பிரசன்னம் நம்ம இருக்கிற இடத்தை சூழ்ந்து கொள்ளும். அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை ஆட்கொள்வதை உணர முடியும். என்றால் அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற ஒரு தேவன். பரலோகத்தில் எப்பவும் துதி செலுத்திக்கிட்டே இருக்காங்கல்ல ஆண்டவருக்கு. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஓயாமல் தேவதூதர்கள் அவரை புகழ்ந்து கொண்டே துதித்து கொண்டே இருக்கிறாங்க. அதுக்கு மத்தியில் தேவன் வாசம் பண்ணுகிறார். அதற்கென்றே பிரத்யேகமான ஒரு தூதர்களுடைய சேனை நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால தான் நம்முடைய ஆலயங்களில் கூட பாருங்களேன், ஒரு ஆராதனை ஆரம்பிக்கும் போது ஸ்தோத்திர பாடலோடு அதை ஆரம்பிப்பார். துதித்து ஒரு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திர பாடலோடு ஆராதனை ஆரம்பிக்கும். முடிவு நடக்கும்போது பாருங்கள், ஒரு ஸ்தோத்திர ஜெபம் ஸ்தோத்திர பாட்டோட அந்த ஆராதனை முடியும். நீ கவனித்து பாருங்கள், கடைசியிலையும் ஒரு ஸ்தோத்திர பாட்டு பாடி அதை முடிப்பாங்க. இந்த ஆரம்பத்திலையும் கடைசியிலையும் தேவனை துதிக்கிற துதி இருக்கும். இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம். இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்திலும் அதை நம்ம தெளிவாக நம்ம பார்க்கிறோம். அது ரொம்ப அவசியம். அப்படி ஆண்டவரை துதிக்கும் போது தேவ பிரசன்னை இறங்குகிறது, கர்த்தருடைய மகிமை தேவாலயத்தில் இறங்குகிறது. நம்ம வீட்டில் ஆண்டவரை துதித்து ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்குகிறது. நம்ம எங்கே ஒரு வனாந்தரத்தில் போய் ஜெபித்தாலும், தோட்டத்தில் போய் ஜெபித்தாலும், நம்முடைய ஜெபத்தில் முதலாவது ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குகிறது. அதையெல்லாம் நம்ம உணர்கிறோம். நல்லது. முதலாவது நம்ம எதிர்பார்ப்பது தேவனுடைய பிரசன்னம். ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிக்கும் போது கர்த்தர் அங்கே பிரசன்னமாயிருக்கிறார். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். அதையெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம், துதித்து பாடுகிறோம், ஸ்தோத்திர பலிகளை நம்ம ஏறெடுக்கிறோம். அது ஒன்று. அதில் இன்னொரு ரகசியம் இருக்கிறது. என்ன தெரியுமா? ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிக்கும் போது நம்முடைய விசுவாசத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோம். அதுதான் இந்த ஜெபத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தை அதன் மூலமாக வெளிப்படுத்துகிறோம். இப்போது தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்கள். பைபிளில் சில வசனத்தை வாசித்து நம்ம அதை குறித்து பேசும்போது இன்னும் தெளிவாக அறிய முடியும். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் 1038வது பக்கம் 1038வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்கள், கவனமாக பாருங்கள், நான் வாசிக்கிறேன். தானியேலோவென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய்
தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். என்ன வருதா? ஜெபம், ஸ்தோத்திரம். தினம் 3 வேளை அவர் ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்தை பிரத்யேகப்படுத்தி வைத்திருந்தார். முழங்காலில் நின்று ஜெபிக்கிற பழக்கத்தை வைத்திருந்தார். யூதர்கள் எருசலேமை நோக்கி ஜெபிப்பாங்க, ஏன்னா அதான் தேவாலயம் இருந்த இடம். அதனால் தேவன் வாக்கு கொடுத்த இந்த ஆலயத்தை நோக்கி யார் வேண்டிக் கொண்டாலும், என்றால் தேவாலயத்தில் பெரிய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். அதனால் யூதர்கள் எருசலேம் தேவாலயம் இருந்த அந்த திசையை நோக்கி அவங்க ஜெபம் பண்ணுவது பழக்கம். நம்ம இப்போ அப்படி ஜெபிக்க தேவையில்லை. எருசலேமை பார்த்து அந்த திசையை நோக்கி ஜெபிக்கணும் அவசியம் இல்லை. ஏனென்றால் இப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் ஏறி பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இப்போ அவர் எருசலேமில் இல்லை, பரலோகத்தில். அப்போ அவர் எங்கு வியாபித்திருக்கிறவர். அதனால் தான் இயேசு ஜெபம் பண்ணும்போது தன் கண்களை ஏறெடுத்து வானத்திற்கு நேராக ஏறெடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, அப்பத்தை ஆண்டவர் எடுத்து பிட்டு கொடுக்கும்போது பைபிள்னு ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுக்குறார்ல, அந்த எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுங்கன்னு ஆண்டவர் அப்பத்தை பெருக பண்ணினது. அப்போது வானத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுத்து இயேசு நம்ம கற்றுக் கொடுத்தது. இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி ஜெபிக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா இயேசுவுக்கு புண்ணிய ஸ்தலமே கிடையாது. ஆலயத்தை நோக்கி ஜெபிக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட மலையை நோக்கி ஜெபிக்கணும் அவசியம் கிடையாது. அப்படி ஜெபித்தால் அது ஒரு விக்கிரக ஆராதனை ஆகிவிடும், பாவமாகிவிடும். நாம் கண்களை வானத்துக்கு நேராக எடுத்து பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கணும். அங்கு தான் பிதாவின் வலது பாரசத்தில் இயேசுவும் வீற்றிருந்து நாம் ஜெபிக்கும் போது அவரும் பரிந்து பேசி ஜெபம் பண்ணுகிறார். இதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். அப்போது ஜெபத்தில் கவனிக்க வேண்டிய காரியம், முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி தானியேல் ஸ்தோத்திரம் செலுத்தினார் என்பதாக நம்ம பார்க்கிறோம். பார்த்தீங்களா, ஜெபமும் ஸ்தோத்திரமும் இணைந்து வருகிறது. இன்னொரு வசனம் பாருங்களேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். இது புதிய ஏற்பாட்டில் 273வது பக்கம் எடுங்க. 273வது பக்கம் எடுத்துட்டிங்களா? புதிய ஏற்பாட்டில் பரட்டுங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 6வது வசனம் பாருங்கள். எடுத்துட்டிங்களா? பைபிளை பாருங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த வசனத்தில் கூட என்னெல்லாம் வருது பாருங்கள். விண்ணப்பங்கள், ஸ்தோத்திரங்கள், ஜெபங்கள், வேண்டுதல்கள், 4 காரியம் வருதா? இந்த வசனத்திலேயே 4 காரியமும் சொல்லப்படுகிறது. இந்த ஜெபத்தினுடைய 4 பரிமாணங்களும் இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறார். என்ன சொல்கிறாங்க? நீங்கள் ஒன்றுங்க கவலைப்படாமல், ஏதாவது கவலையை கொண்டு வருகிற பிரச்சனை, தனிப்பட்ட காரியம், சபையின் காரியம், ஊழியன் காரியம், ஒரு தேசத்தின் காரியம் நடக்கிற பார்த்து ஒரு கவலை, ஒரு துக்கம் வருது, அதுக்காக ஜெபிக்கணும். அப்படின்போது நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய தனிப்பட்ட காரியம், குடும்ப காரியம், ஊழிய காரியம், தேசத்துக்கு அடுத்த காரியம், எதுவானாலும் எல்லா காரியத்தையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே வேண்டுதலினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் எல்லாத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஜெபத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இதான் அந்த வசனம் சொல்லுகிற சத்தியம். தெரியப்படுத்திட்டா என்ன நடக்கும்? எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்முடைய உள்ளத்தை நிரப்பி ஆட்கொள்ளும். அந்த ஜெபத்துக்கு அவ்வளோ பெரிய வல்லமை. தேவனுக்கு தெரியப்படுத்தி விட்டால் நம்முடைய உள்ளத்தில் இருக்க அந்த கவலை, பாரம், பயம் எல்லாம் விலகி ஒரு தேவ சமாதானம் உள்ளத்தில் வந்துடும். அதனால் தான் ஜெபம் அத்தனை வல்லமை உள்ளது. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டபடி அதை அறிந்து கருத்தாய் கவனமாய் அந்த ஒழுங்கின்படி நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா சில ஜெபம் கேட்கப்படாது. சில ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தருடைய வேதத்தை புறக்கணித்து நம்ம ஜெபம் செய்தால் அது கர்த்தருக்கு அருவருப்பான. தேவன் அந்த ஜெபத்தை கேட்பதில்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால் நம்ம ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்பாருன்னு நினச்சிடக்கூடாது. வேதத்தில் ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒழுங்கின்படி அது கருத்தத்தை உணர்ந்து நாம் ஜெபம் செய்ய வேண்டும். அதனால் இந்த 4 காரியம் சொல்லப்படுதில்ல, எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ ஸ்தோத்திரத்தோடு கூடியதான ஜெபம், விண்ணப்பம், வேண்டுதல் ரொம்ப முக்கியம். இதை கவனிக்கணும். ஸ்தோத்திரம், ஆண்டவரை துதி சொல்லி ஸ்தோத்தரிப்பது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் ஜெபத்தில். அது இயேசு கிறிஸ்துவும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது பாருங்கள்,
இயேசு கிறிஸ்து அப்படி துதித்து ஜெபிப்பதை பார்க்க முடியும். இந்த ஆண்டவரை துதிக்கிற காரியம் இதை வெளிப்படுத்த தெரியுமா? ஒன்று, நான் சொன்ன மாதிரி தெய்வ பிரசன்னம் அங்கே இறங்கி வரும். கர்த்தர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுறதுனால ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம் மத்தியில் கொண்டு வருகிறாரு. துதிக்க துதிக்க தெய்வ பிரசன்ன ஆலயத்துக்குள்ளே இறங்குகிறது. அதெல்லாம் உண்மை. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அதாவது இயேசு கிறிஸ்து யோவான் 11ஆம் அதிகாரத்தில் லாசருவின் கல்லறை முன்பாக நின்று ஒரு ஜெபம் செய்கிறார். எல்லாருமே அந்த ஜெபத்தை கவனிக்கிறாங்க. எப்படி ஜெபிக்கிறார் பாருங்கள். யோவான் 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 41வது வசனத்தில் பாருங்கள். அதான் 144வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் அதில் 41வது வசனம் பாருங்களேன். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இந்த கல்லை எடுத்து போட்டார்கள். லாசருவை கல்லறை முன்னால் இயேசு நிற்கிறாரு. கல்லை எடுத்து போட சொல்ல எடுத்து போட்டுட்டாங்க. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, அதான் பாருங்கள், இயேசு வானத்துக்கு நேராய் பரலோகத்தை நிற்கிறாராய் கண்களை ஏறெடுத்து, பிதாவே, எப்படி ஜெபிக்கிறார் பாருங்கள். நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பார்த்தீங்களா? முதல்ல இயேசு என்ன சொல்கிறாரு? ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். 42வது வசனத்தில் நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். சரிங்களா? இது விசுவாசத்தை வெளிப்படுத்தும். நீங்கள் ஜபிக்கிற ஆரம்பத்திலேயே ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிக்கும் போது நீங்கள் அவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறீங்க. அதனால் இந்த ஸ்தோத்திரம் துதி என்பது ரொம்ப முக்கியம். இயேசு என்ன சொல்கிறார்? பிதாவே, எனக்கு நீர் செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். பார்த்தீங்களா? விசுவாசம். அப்போ நம்ம ஆரம்பத்தில் ஸ்தோத்தரிக்கும் போது என்ன பாருங்கள், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னா, அப்படி சொல்லும்போதே அவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு. அவரை பார்த்து அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன் அப்படின்றத வெளிப்படுத்துகிறாரு. அப்போ நீங்கள் வீட்டிலையோ சபையிலையோ எங்கேயோ ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நான் உம்மை துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுகிறோம்? நீர் என் மத்தியில் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், என் ஜெபத்தை நீர் கவனிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த வேண்டுதலை நீர் கவனித்து கொண்டு இருக்கிறீர் அதற்காய் ஸ்தோத்திரம், இதற்கு பதில் தரப்போகிறீர் அதற்காய் ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? நீங்கள் முதல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் துதி செலுத்தும் போது ஆண்டவர் அங்கே இருக்கிறார், உங்களுடைய ஜெபத்தை கவனிக்கிறார் என்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறீர்கள். அதுதான் துதி ஸ்தோத்திரத்தில் ரொம்ப முக்கியம். அப்படி விசுவாசத்தை வெளிப்படுத்தும் போது தான் கர்த்தருடைய பிரசன்னம் அந்த இடத்தை நிரப்புகிறது. அப்போ ஒரு ஜெபம் ஆரம்பிக்கும் போதே, ஆண்டவரே என் ஜெபத்தை நீர் கவனிக்கிறதற்காக ஸ்தோத்திரம், எங்கள் மத்தியில் பிரசன்னமாகி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு ஆண்டவரை துதிக்கணும். இப்போ சர்ச்சில் கூடும்போது ஒரு பாட்டு பாடிடுவாங்க, 2 பாட்டு, சில சமயம் அரை மணி நேரம் பாட்டு பாடின பிறகு ஒருத்தர் ஜெபிக்க சொன்னால், இயேசுவே நீர் வாரும், நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த ஜெபம் அறியாமையின் ஜெபம். ஆண்டவர் எதை சின்ன பிள்ளை அறியாமல் ஜெபிக்குதுன்னு அவர் அமைதியாக இருக்கிறார். உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் அப்படி ஜெபிக்க சொன்ன, ஆண்டவரே எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்னு தான் சொல்லணும். நீர் வாருன்னு ஜெபிக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால், இயேசு நமக்கு வார்த்தையில் வாக்கு கொடுத்தாரு. எங்கே 2 பேர் அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் அப்படி தான் சொல்லியிருக்கிறார். ஐ எம் தேர், அங்கே இருக்கிறேன். அப்போ ஒரு ஆலயத்தில் ஜெபிக்க கூடும்போது, ஒரு வீட்டில் ஜெபிக்க கூடும்போது, ஒரு கூட்டத்தில் ஜெபிக்க கூடும்போது இயேசுவின் நாமத்தினால 2 பேர் வந்துட்டால் 3வது ஆளாக இயேசு அங்கே இருக்கிறாரு. அப்போது நீங்கள் அந்த இயேசுவை வாருன்னு கூப்பிடக்கூடாது. அப்போ என்ன சொல்லுவார்? நான் எப்போ வந்துட்டேன்ப்பா, நீ இப்போ கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிற, நான் வாக்கு கொடுத்துட்டேனே, 2 பேர் என் நாமத்தினால் எங்கே கூடினால் அங்கே இருப்பேன்னு சொல்லி. அப்போ 2வது ஆள் சர்ச்சுக்குள்ளே வரும்போதே, 2வது ஆள் இந்த மைதானத்தில் கூடும்போதே, 2வது ஆள் இந்த வீட்டுக்குள்ளே ஜெபிக்க உள்ளே நுழைந்த போதே நான் வந்துட்டேன், நாங்கள் தான் இருக்கிறேன். இப்போது நீர் வாருன்னு சொல்லக்கூடாது, எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிக்க வேண்டும். அதுதான் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறவர். எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறீர், நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்போது ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிப்பதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், நம்முடைய விசுவாசத்தை அதன் மூலமாய் வெளிப்படுத்துகிறோம் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆரம்பத்திலேயே ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிக்கும் போது இயேசு அங்கே இருக்கிறாரு, ஜெபத்தை கவனிக்கிறார், அவர் எப்பொழுதும் நம் மத்தியில் இருக்கிறார் வெளிப்படுத்துகிறோம் விசுவாசத்தை.
அப்புறம் முடிவிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இல்லை, ஒரு ஜெபம் பண்ணி முடிக்கும் போது, ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம், பதில் தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், அதற்காக உமக்கு நன்றி அப்படின்னு முடிப்போம். அந்த ஸ்தோத்திரம் எதை குறிக்குது? என் ஜெபம் கேட்கப்பட்டது, ஆண்டவர் பதில் தந்துட்டார், நான் பதிலை பார்க்க போகிறேன், விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. அப்போ துதித்து ஸ்தோத்தரிக்கும் போது நம்முடைய விசுவாசத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோம். அதனால் இது எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? ஜெபத்தில் துதி ஸ்தோத்திரம் என்பது அவ்வளோ முக்கியம். அதனால தான் எப்பொழுது ஜெபித்தாலும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம். தானியேல் அப்படி ஜெபிக்கிறதை நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். அதனால தான் பாருங்கள், தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம் பாருங்கள். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அவன் விசுவாசம் உள்ளவனாக இருந்ததை வேதம் குறிப்பிட்டு சொல்லுகிறார். சிங்க கபியில் ராஜா போட சொல்லிட்டாரு, சட்டம் அப்படி ஆகிவிட்டார். இப்போ தானியேலை சிங்க கபியில் போட்டால் அவர் உயிரோடு அடுத்த நாள் வெளியே வருகிறார். இதில் ரொம்ப விசேஷமான விசுவாசம் என்ன? ராஜாவுடைய விசுவாசம். அந்த ராஜா ஒரு புறஜாதியான். ஆனால் அவர் சொல்கிறார், தானியேலே, நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிவிக்க வல்லவராக இருந்தாரா? ஒரு ராஜா போய் கெபியில் சிங்க கெபியில் போடப்பட்ட ஆளை காலையில் போய் பேர் சொல்லி கூப்பிட்றாருன்னா அவருடைய விசுவாசம் எவ்வளோ பெரியது. அப்போ தானியேலுடைய வாழ்க்கையும் ஜெபமும் அவர் தேவன் மேலே வைத்திருந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தி கொண்டு இருந்ததுனால ராஜாவுக்குள்ளும் அந்த விசுவாசம் வந்திருந்தது. ஏன்னா தானியேலை இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். அவர் கடந்த நாட்களில் தானியேலை கொண்டு எவ்வளோ செய்திருக்கிறார். அந்த சிங்கம் ஒரு சேதப்படுத்தாதுன்னு ராஜாக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. தானியேலுடைய ஜெப வாழ்க்கை அதை அறிந்திருந்ததுனால. அதனால தான் சொல்ல, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா அப்படின்னு கேட்குறாரு. பாருங்களேன், சிங்க கபியில் போட்டாச்சியா செத்து போயிருப்பான்னா ராஜா சிங்க கபிக்கு வரன்னு அவசியமே இல்லையே. யோசித்து பாருங்கள், அவருடைய விசுவாசம், தானியேலின் நிமித்தம் அவருக்குள்ளே உண்டான விசுவாசம். பார்த்தீங்களா? சில சமயம் சொல்லுவார், நம்ம ஜெபிச்சு அற்புதம் நடக்கிற பார்த்துட்டா ஆண்டவர் அறியாத மக்கள் கூட உங்கள்ட்ட பார்த்தும்போது, ஐயா நீங்கள் ஜெபிச்சு அற்புதம் நடக்கும், ஆண்டவர் உங்கள் ஆண்டவர் பெரியவர் சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? டாக்டர்ஸு சொல்லுவாங்க, இது ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் உங்கள் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க, அது நடந்தோடனே நீங்கள் ஜெபம் பண்ண ஜெபந்தான் இந்த அற்புதம் நடந்திருக்குன்னு அவங்க கிறிஸ்தவர் அல்லாத டாக்டர்ஸ் கூட சந்தோஷமாக சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன்னா உங்களுடைய விசுவாசம் அவங்களுக்குள்ள ஒரு பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறாரு. தானியேலுடைய விசுவாசம், அவனுடைய ஜெபம், அவன் தெய்வனை துதிக்கிறது ராஜாவுக்குள்ளே ஒரு பாதிப்பை உண்டாக்கி இருந்தது. அப்போ நீங்கள் வசிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம், நீங்கள் தேவனை துதித்து ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய அந்த ஒரு வல்லமை கூட இருக்கிறவங்களுக்குள்ள பாதிப்பை உண்டாக்கணும். உண்டாக்கி இருக்குதா? யோசித்து பாருங்கள். ராஜா சொல்கிறார் பாருங்கள், தானியேல் விசுவாசித்திருந்தபடியால் அவனுக்குள் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற விதம்தான் ஆண்டவரை துதிப்பது, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவது. அப்போ ஆரம்பத்தில் பொதுவாக என்ன செய்வோம்? ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய நாமம், அவருடைய பராக்கிரமம், அவருடைய அற்புதங்களை சொல்லி ஆண்டவரை துதிப்போம். இல்லை, அது நம்முடைய விசுவாசத்தை அப்படியே வருத்திக்க பண்ண பலப்படுத்தும். அவருடைய பெயர் வல்லமை உள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஒருவரும் சீரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், செங்கடலை பிளந்த ராஜாதி ராஜனுக்கு ஸ்தோத்திரம், கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய அற்புதங்களை நீங்கள் சொல்லி சொல்லி துதித்து பாருங்கள். உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள விசுவாசம் அப்படியே பெருக்க எடுக்கும். அப்போ ஆண்டவரை துதிக்கும் போது ஒன்று தேவ பிரசன்னம் வருகிறது, ரெண்டாவது உங்களுக்குள்ள விசுவாசம் பெருக்க எடுக்கிறது, உங்களுடைய விசுவாசம் பலன் அடைகிறது. அதனால தான் ஜெபத்தில் தேவனை துதிப்பது ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்தோத்திரம் சொல்லுவது முக்கியமான விஷயம். இப்போ துதிப்பது என்பது கர்த்தருடைய நாமம், அவருடைய வல்லமை, அவருடைய அற்புதங்களை சொல்லி அவரை புகழுவது, அது துதிப்பது. ஸ்தோத்திரம் என்பது தேங்க்ஸ் கிவிங், அவர் செய்த நன்மைகளுக்கு அவருக்கு நன்றி சொல்லுவது. அப்போ நன்றி சொல்லும்போது விசுவாசம் பலனடை. கடந்த நாட்கள் ஆண்டவரே, என் ஆபத்தில் என்னை காத்து கொண்டீங்களே உங்களுக்கு நன்றி, என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தீங்களே உங்களுக்கு நன்றி, நான் இப்படி கேட்டேன் இப்படி செஞ்சீங்களே உங்களுக்கு நன்றி. அந்த நன்றி சொல்ல, தேங்க்ஸ் கிவிங் சொல்லும்போது உங்களுடைய விசுவாசம் அப்படியே விருத்தி ஆகும். இவ்வளோ நாள் செஞ்சுருக்கிறாராங்க, இதுக்கு முன்னால் ஆண்டவர் இப்படி செய்திருக்கிறார், இனிமேலும் செய்வார் அப்படின்ற விசுவாசம் உங்களுக்குள்ள அப்படியே ரைஸ் ஆகும், எழும்பும். அதனால் ஆண்டவரை துதிக்கும் போதும் நன்றி சொல்லும் போதும்
நமக்குள்ள ஒரு விசுவாசம் பெருக்கெடுத்து வருவதை உணர முடியும். அதனால தான் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஜெபத்தில் கவனிக்கணும். சிலர் ஒரு ஜெப குறிப்பு சொன்னால் எடுத்த உடனே தடபுடன்னு ஜெபிப்பான். பார்த்துருக்கீங்களா? ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்வதில்லை. அவர் முன்னால் இருக்கிறாரு, அவரை பார்த்து நான் பேசணும், இந்த உணர்வே இல்லாமல் ஜெபிக்கிறவங்க உண்டு. நீங்கள் முதல்ல அறிந்து கொள்ளணும். நீங்கள் எங்கே உங்கள் சர்ச்சில்னாலும் சரி, ஒரு ஜெப கூட்டத்தினாலும் சரி, ஒரு பெரிய பொது இடத்துலனாலும் சரி, ஜெபிக்க கண்ணை மூட்டினாலே உங்கள் முன்னால் இயேசு இருக்கிறார், அவர் என்னை கவனித்து கொண்டிருக்கிறார், என் ஜெபத்தை அவர் கேட்கிறார். இந்த விசுவாச உணர்வோடு நீங்கள் ஜெபத்தாரு. அப்போது அவரை பார்த்தோன்னே முதல்ல என்ன சொல்வீங்க? நன்றி ஆண்டவரே, எங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறீங்க, இந்த ஜெபத்தை கேட்குறீங்க, தேங்க்யூ ஜீசஸ், அப்படி சொல்லணும்ல. இல்லை, யோசித்து பாருங்கள். இதை நிறைய பேர் இதில் மிஸ் பண்ணுக்கிறோம். அதனால் நம்முடைய ஜெபத்தில் ஒரு வல்லமை இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஏதோ கடமைக்காக ஜெபிக்கிற ஜெபம் அப்படி தான் போகிறது. ஆனால் முதலாவது நம்முடைய இருதயத்தில் நன்றியினால் நிறைந்து அவருக்கு நன்றி சொல்லுவது, அவருடைய வல்லமை பராக்கிரம அற்புதங்களை அறிந்து அவரை புகழுவது. நீர் யெகோவா ஈரே, என் தேவைகளெல்லாம் சந்திக்கிறவர். நீர் யெகோவா நிசி, எனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனை ஸ்தோத்திரம். நீர் யெகோவா ஷாலோம், எனக்கு சமாதானமாக இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ரூவா, என்னுடைய நல்ல மெய்ப்பெண்ணை உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் இந்த பெயரை சொல்லி அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நீங்கள் நன்றி சொல்லி பாருங்கள். உங்களுக்குள்ள சோர்வெல்லாம் மாறிடும், சந்தேகம் களைப்பெல்லாம் மாறும், விசுவாசம் அப்படியே உங்களுக்குள்ள ரைஸ் ஆகும், அப்படியே உங்களுக்குள்ளே பெருகும். அதான் ஜெபத்தினுடைய வல்லமை. அதனால தான் நீங்கள் விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் இதெல்லாம் செய்கிறதற்கு முன்னால் முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணிடணும். ஆண்டவருடைய வல்லமைகளை சொல்லி அவரை புகழுங்க. அவருடைய அற்புதங்கள் பைபிளில் நிறைய இருக்கு, அதெல்லாம் சொல்லி அவரை புகழுங்க. அப்புறம் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஆண்டவருக்கு அவர் செய்த நன்மைகளுக்காக அவரை துதிப்பது. அதனால் இந்த ஸ்தோத்திர பலிகள் 1000 ஸ்தோத்திர பலிகள் புஸ்தகம்லாம் முதல்ல சகோதரர் சாம் ஜெபத்துறை அண்ணன் தான் நிறைய பேருக்கு உதவியாக இருக்கட்டுமே, ஒரு பழக்கம் ஏற்படட்டும்னே நிறையா அதுக்கு ஸ்தோத்திர பலிகள்னு புக்கை வெளியிட்டாங்க. இப்போ நிறைய பேர் வெளியிட்டாங்க, நல்லது தான், தப்பு கிடையாது. ஆனால் சிலர் அதுக்கு அந்த புஸ்தகத்தையே வாசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்போ ஒவ்வொரு வசனத்தையும் எழுதிட்டு அதுக்கு ஒரு ஸ்தோத்திரம். அப்படி நான் சில புஸ்தகத்தை பார்த்தேன். ஆதியிலே வானத்தின் பூமி உண்டாக்கினவரே ஸ்தோத்திரம், பூமி வெறுமையாக இருந்தது, ஆவியானவர் அசாடி கொண்டு இருந்தவரே ஸ்தோத்திரம். இது மாதிரி ஒவ்வொரு வசனத்துக்கு ஆண்டவரை துதிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் சிலர் கிளிப்பிள்ள மாதிரி அதையே வாசித்து கொண்டு இருப்பாங்க பாருங்கள். அது அப்புறம் பாட புஸ்தகத்துக்கு மனப்பாடமாக படிக்கிற மாதிரி வாய்ப்பாடு பார்க்குற மாதிரி ஆயிரும். 2 4 அப்படின்னு வாய்ப்பாடு சொல்லுவாங்க தெரியுமா, ஒன்றோடு ஒன்று அப்படிலாம் சொன்னாங்க ஸ்கூலில் சொல்ல, அது மாதிரி ஆயிரும். இருதயத்திலிருந்து அந்த தோத்திர பலி எழும்பணும். அப்போ ஆரம்பத்தில் வெளியிட்டது ஒரு கைடன்ஸ் நமக்கு. ஏசு எப்படி ஒரு மாதிரி ப்ரேயர் சொல்லி கொடுத்தாரோ, பரமண்டலங்களுக்கு பிதாவே அப்படின்னு சொல்லி கொடுத்தோடனே எப்போ ஜெபன்னொடனே அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு மாடல் ப்ரேயர், அவ்வளோதான். அதை ஞாபகப்படுத்துறதுக்கு சர்ச்சில் ஜெபம். அதனால் எப்போவும் அதையே சொல்லி கொண்டிருக்கணும். ஏசு தான் சொல்லி கொடுத்துருக்காரு, இதை தான் செய்யணும், அப்படி கிடையாது. ஒரு மாடல் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவதுன்னா அதுக்கு மாடல்ஸ் 4 காரியம் இருக்கிறது. அதை பகுத்து அறிந்து அதில் நம்ம ஜெபத்தில் வளரணுமே தவிர அதையே சொல்லி கொண்டு இருப்பதில்லை. அது மாதிரி புஸ்தகத்தை வாசித்து இதுக்கு ஸ்தோத்திரம், அதுக்கு ஸ்தோத்திரம், இதுக்கு ஸ்தோத்திரம், இருதயம் ஒன்றை சேராது. வெறும் கண்ணு உதடும் தான் கண்ணை பார்க்கும், உதடு மட்டும் வரும், இருதயத்திலேருந்து ஸ்தோத்திரம் வராது. இது ரொம்ப டேஞ்சரானது. இப்போ நிறைய பேர் புஸ்தகத்தை வாசித்து ஸ்தோத்திரம் சொல்லி பழகி இருதயம் ஒன்ற மாட்டேங்குது. யோசித்து பாருங்கள், நீங்களே புஸ்தகத்திலேருந்து துதிக்கிறீங்களா? இருதயம் ஒன்று தான். உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரை நினச்சி, அது ஆரம்பத்தில் புஸ்தகம் ஓகே, நான் தப்பு சொல்லலை. ஆனால் அதையே பழக்கமாக்கி அதையே வாசித்து கொண்டு இருக்கக்கூடாது. இருதயத்திலிருந்து அந்த ஜெபம் வரணும். அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். இந்த ஆராதனை, இந்த மேரேஜ் ஆராதனை நடத்துவாங்க தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? அதாவது மெய்ப்பர்கள் நடத்துவாங்க. எல்லா சபையிலுமே நம்முடைய கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவாங்க, வசனத்தை சொல்லுவாங்க. சிலர் 30 வருஷம் ஊழியம் செய்த பிறகு புக்கே வாசிக்கிட்டு இருப்பாங்க, அப்படி சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கன்னு. ஆனால் சில போதகர்கள் பாருங்கள், அது இருதயத்தில் பாருங்கள், டைரெக்டாக இருதயத்துலேருந்து கேள்வி கேட்பாங்க, இருதயத்துலேருந்து வசனத்தை சொல்லுவாங்க, இருதயத்துலேருந்து ஜெபிப்பாங்க. சிலர் 30 வருஷம் ஆன பிறகு அதை வாசிக்கிட்டு இருப்பாங்க. உப்பு சப்பு இல்லாமல் இருக்கும், அதில் ஒரு வல்லமை இருக்காது. நீங்கள் புக்கை பார்த்து வாசித்து கொண்டு புக்கு பார்த்து துதித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது காலங்காலம் அது கிளி, அது ஆரம்பம். நீங்கள் எல்கேஜி யூகேஜியில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை தாண்டணும். அதுக்கப்புறம் புக்கை வச்சுட்டு
அப்படியே துதிக்க ஆரம்பிக்கணும். அது ஒரு மாடல் உங்களுக்கு, அவ்வளோதான். இப்படியெல்லாம் நீங்கள் தேவனை துதிக்கலாம், அப்படி வசனத்தெல்லாம் சொல்லி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம் என்பது தான். அதனால் அதை வச்சே நீங்கள் வாஸ்து கொண்டு இருக்காமல், அதன் பிறகு இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை அப்படியே துதிப்பது, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ ஆரம்பத்தில், ஜெபத்தினுடைய ஆரம்பத்தில் நீங்கள் துதிக்கணும், நன்றி சொல்லணும். அவருடைய வல்லமை, பராக்கிரமம், ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுத்த விதத்தெல்லாம் சொல்லி ஆண்டவரை துதிக்கும் போது உங்களுக்குள்ள விசுவாசமும் அப்படியே ரைஸ் ஆகும். இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அதன் பிறகு ஜெபத்தினுடைய முடிவில் ஆண்டவருக்கு துதிக்கும் போது இன்னும் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறீங்க. என் ஜெபம் கேட்கப்பட்டதற்காய் நன்றி, நீர் பதில் தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு துதித்து முடிப்பது. கர்த்தருடைய ஜெபத்தில் இந்த ரெண்டுமே இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். அப்போ தானியேலுக்குள் எப்படி இந்த விசுவாசம் வந்தது? அவர் தேவனை துதித்து ஜெபிக்கும் போது என்ன சொல்லியிருப்பார்? ஆண்டவரே, என் ஜெபத்தை நீங்கள் கவனிக்கிறீங்க, ஜெபத்துக்கு நீங்கள் பதில் தர்றீங்க, நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு துதித்து ஜெபித்திருப்பார். அதனால் சிங்கக்கபியில் போடும்போது தானியேலுக்குள்ளே என்னையும் ஆண்டவரையும் பிரிக்க முடியாது, அவர் எப்போவுமே என் கூட இருக்கிறார்ல. அப்போ சிங்கக்கபியில் போட்டாலும் அவர் என் கூட இருப்பார். அப்போது என்னை யாராவது டச் பண்ணால் அது ஆண்டவரை டச் பண்ணுற மாதிரி. சிங்கத்தை சிருஷ்டித்தவர் கர்த்தர். அப்போ ஆண்டவர் உண்டாக்கின சிங்கம், ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார், என்னை தொட முடியாது. அதான் விசுவாசம், அதான் விசுவாசம். இந்த விசுவாசம், அவர் எனக்குள் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார் அப்படின்ற விசுவாசம். சாது சுந்தர் சிங் இமயமலை பகுதியில் அதிகமாக ஊழியம் செய்தவர். ஒரு சமயம் ஒரு மலையில் ஏறி உட்காந்து ஒரு பாறையில் உட்காந்து ஜெபம் பண்ணி கொண்டார் காட்டு பகுதியில். அவர் கூட ஒரு நண்பர், அவர் திடீர்னு அவர் சாது ஜெபித்து கொண்டிருக்கும் போது கவனித்தார், அந்த பாறையில் அவருக்கு முன்னால் ஒரு கரும் சிறுத்தை அப்படியே அவருக்கு முன்னால் படுத்து அவரை பார்த்து கொண்டு இருக்குது. சாது சுந்தர் சிங் அப்படியே ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு முன்னால் கரு சிறுத்தை அப்படி படுத்து அவர் பார்த்து கொண்டே இருக்கிறது. சாது சுந்தர் சிங் ஜெபிச்சு முடிச்சு கண்ணை திறந்தார். அந்த கருப்பு அந்த சிறுத்தை அங்கே தான் இருக்குது. அவர் பதஷ்டமடையில் கலங்கள் அமைதியாக பார்த்து கொண்டு இருந்தார். அதை அவரை பார்த்துட்டு எளிமையாக அப்படியே நடந்து போய்விட்டார், ஒன்றுமே பண்ணவில்லை. அவருடைய நண்பர் ஆச்சரியத்தோடு கேட்டார் சாதுகிட்ட, நானே பயந்துட்டேன், கொலை நடுங்கி போச்சு, உங்கள் முன்னால் கரு சிறுத்தை இருக்கிறது பயங்கரமான மிருகம், ஆட்களை அடிச்சிடும், அது உங்கள் முன்னால் இருக்கிற பார்த்துட்டு ஏதாவது உங்களுக்கு 1000 பயந்துட்டேன், நீங்கள் பயப்படவும் இல்லை, பதஷ்டம் அடையவில்லை, எப்படி அது உங்களை ஒன்றுமே செய்யலையேன்னா சாது சொன்னார், இந்த சரீரம் நான் என்னை முழுதை இயேசுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்ல, அதனால் இந்த மாம்சத்தில் நான் செத்து போயிட்டேன், இது மரித்த மாமிசம், இதை அது சிறுத்தை அடித்த விட அதுக்கு டேஸ்ட் இருக்காது, அதுக்கு தெரியும் இவருக்குள்ளே இருக்கிறது இயேசு கிறிஸ்து, நம்மை சிருஷ்டித்தவர் அவருக்குள்ளே இருக்கிறாரு, அவரை தொட முடியாது அப்படின்னு அதுக்கு தெரியும். அதனால் அது பாடல அமைதியாக போயிட்டு, அதனால் நான் பதஷ்டம் அடையவில்லை என்பதாய் சாது சொன்னாங்க. அப்போ தானியேல் அப்படி தான், சிங்கங்கள்லாம் இருக்குது, உரிமைக்கிட்டு இருக்குது, உள்ளே போடுறாங்க, அதெல்லாம் உண்டாக்குனவர் என் கூட இருக்காரு, அதனால் என்னை சேதப்படுத்தாது. அதான் விசுவாசம். அந்த விசுவாசம் தேவனை துதிக்க துதிக்க என் கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், என்னோடு இருக்கிறீங்க, என்னோடு வர்றீங்க, என்னை கூட எப்போவுமே இருக்கிறீங்க, அப்படி ஆண்டவர் துதித்து கொண்டே இருக்கும் பொழுது விசுவாசம் பலன் அடையும். அந்த விசுவாசம்தான் எந்த சூழ்நிலையும் பதஷ்டம் இல்லாதபடி நம்மை காத்துக்கொள்ளும். எந்த மாதிரி சூழ்நிலை, சிங்கமே வந்தாலும் சரி, சிறுத்தையே வந்தாலும் சரி, ஒரு பதஷ்டம் இல்லாமல், என்னங்க இவ்வளோ நடக்குது, அமைதியாக இருக்கீங்க, ஆமாம் என் கூட ஒருவர் இருக்கிறார்ல, நான் அவரை துதிக்க துதிக்க அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்துக்கிட்டே இருக்கிறேன்ல, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனால் ஜெபத்தில் தேவனை துதிக்கிறது, ஸ்தோத்திரம் பண்ணுறது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்போ நீங்கள் எப்போவும் ஜெபம் பண்ணாலும் முதலாவது அவரை துதித்து ஸ்தோத்தரிக்கணும். இன்னும் புக்கை பார்த்தே படிச்சுக்கிட்டு இருக்காதுங்க, சரியா? அது ஆரம்பம். கொஞ்ச நாள் படிச்சுட்டீங்க, இனிமேல் தெரிஞ்சுட்டு எப்படியெல்லாம் தேவனை துதிக்கணும், என்ன வசனத்தை சொல்லி எப்படி துதிக்கணும்னு தெரியும். அதை தூர வச்சுட்டு இருதயத்தில் அப்படியே ஆண்டவரை முன்னால் நிறுத்தி நீங்கள் புஸ்தகத்தை பார்த்து துதித்து கொண்டு இருக்காதுங்க, அவரை பார்த்து துதிக்க பழகுங்க, ஸ்தோத்திரம் சொல்ல பழகுங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ படிச்சுட்டீங்க, வசனத்தெல்லாம் படிச்சுட்டீங்கல்ல, இப்போ மனசில் ஆடமாக பதிந்திருக்குல்ல, கண்களை மூடி அவரை பார்த்து, அவருக்கு நேராக அவங்க முன்னால் நிற்கிற அவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நாம துதிக்கிறேன், நல்ல மேய்ப்பரே உமக்கு ஸ்தோத்திரம், புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், அமர்ந்த தண்ணீரண்டை என்னை நடத்துகிறவரே ஸ்தோத்திரம், என் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துகிறவரே ஸ்தோத்திரம், என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். நீங்கள் இதை வார்த்தை ஒன்று நான் சொல்கிறதுக்கும் மனதிலிருந்து அப்படியே அந்த வார்த்தை சொல்லி துதிக்கிறதுக்கு வித்தியாசம் தெரியுதா? நீங்களே சோதித்து பாருங்கள். அதனால்
எல்கேஜியில் உட்காந்துருக்காருங்க. அப்போ தான் உட்காந்து ஏபிசிடின்னு அப்படி ஒன்று சொல்லுவாங்க. 10வது வந்த பிறகு ஏபின்னு சொல்லுவாங்களா? இல்லை. அதில் ஒதுக்கி வச்சுட்டு டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க. ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச்னு டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் புக்கை பார்த்து துதிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் எல்கேஜியில் தான் உட்காந்துருக்கீங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை, இன்னும் சின்ன குழந்தைகளாக இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அப்படி கிடையாது. அதனால் தானியேல் எப்பவும் துதிக்கிறார்னா கர்த்தர் தன் கூட இருக்கிறதை நினைத்து ஆண்டவரை துதிக்கிறதுனால அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார். அதே மாதிரி தான் நம்ம ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது ஆண்டவரை துதிக்கணும். அதாவது எப்போ இடைவிடாமல் ஆண்டவரை துதிக்கணும். பாருங்கள், இப்போ நான் ட்ராவலில் போகிறேன்னு வைங்களேன், ஒரு ஜெபம் ஸ்தோத்திரம் பண்ணி தான் ட்ராவல் ஆரம்பி. ஆண்டவரே, உம்முடைய தூதர்கள் என் கூட இருக்கிறாங்க, நீங்கள் வாக்கு கொடுத்தபடி என் பிரயாணத்தில் கூட வரீங்க, ஸ்தோத்திரம். அப்படி தான் ஜெபம். ஒரு இடத்து பாரு, இது வரைக்கும் என் கூட இருந்தீங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இன்னும் கூட இருக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். அதாவது அந்த விசுவாசத்தை அறிக்கையிட்டு கொண்டே துதிக்கிறதில்ல, விசுவாசத்தை அறிக்கையிடுவது. நான் இந்த ட்ரெயினில் ஏறி இருக்கிறேன், நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, இந்த ட்ரெயினில் என்னோடு இருக்கிறீங்க, உங்களுடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லும்போது விசுவாசம், என் கூட அவர் இருக்கிறார் அப்படின்ற விசுவாசம். இந்த விமானத்தில் ஏறுறேன், நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, இந்த பிரயாணத்தில் என் கூட இருக்கிறக்காய் ஸ்தோத்திரம், ஆண்டவரை துதிப்பார். ஒவ்வொரு காரியத்திற்கும் இது மாதிரி நீங்கள் பழகிட்டீங்கன்னா எப்பொழுதும் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டே இருக்கலாம். சிங்க கபில போட வேண்டியது வந்தாலும் உள்ள துதித்து கொண்டே இருக்கும். இதுதான் விசுவாசத்தில் பலம் நடைவது, ஸ்ட்ராங்காக இருப்பதனுடைய ரகசியம். அதனால் நீங்கள் எப்போவுமே ஆண்டவரை அப்படி துதிக்கணும். சர்ச்சில் ஆராதனை ஆண்டவரை வாருன்னு கூப்பிட்டுலாம் இருக்கக்கூடாது. அவர் அங்கே தான் நீங்கள் வர்றதுக்கு முன்னால் அவர் வந்துட்டார், நீங்கள் தான் லேட்டு. ஆராதனைக்கு ஆரம்பித்து அரை மணி நேரம் கழித்து ஆண்டவரே வாருன்றாரு. நீ தான் லேட்டுடா தம்பி, நீ தான் லேட்டு, மகளே நீ தான் லேட்டு. நான் எப்போ வந்துட்டேன்? இங்கே 2 பேர் வந்தவுடனே என்னை துதிக்க ஆரம்பித்தோடனே நான் வந்துட்டேனே, நீ தான் பிந்தி வந்திருக்கேன்னு ஆண்டவர் சொல்லுவார். தயவுசெய்து பிந்தாருங்க, ஓகே? ஆராதனைக்கு முந்தி போக பழகுங்க. ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் சர்ச்சுக்குள்ளே போய் முழங்காலில் நிற்க பழகுங்க. இன்னும் பிந்தி போகிறது, ஓடி ஓடி போகிறேன் அப்படின்னு சொல்கிறது, எவ்வளோ நாள் இன்னும் இப்படி நிர்விசாரமாக இருக்க போகிறோம்? ஆண்டவரை துதிக்கிற நேரத்தில் நிறைய பேர் விட்டுடுறாரு. ஆரம்பத்தில் ஆண்டவரை துதிப்பாங்க, அந்த நேரத்துக்கு சிலர் சர்ச்சைக்கே வருவதில்லை. துதியை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னா அவருடைய பிரசன்னத்தை மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போ ஆரம்ப நேரத்தில் ஆண்டவரை துதித்து பாடி ஆண்டவரை ஆராதிக்கும் போது நீங்கள் சர்ச்சுக்குள்ளே இல்லை, அந்த கூட்டத்துக்குள்ளே இல்லைன்னா நீங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறீங்கன்னு அர்த்தம். சும்மா கடமைக்கு சர்ச்சுக்கு போகிறீங்க, அவ்வளோதான். ஆண்டவர் மேலே அன்போ பாசமோ உங்களுக்கு விசுவாசமோ இல்லை. உங்களுக்கு உண்மையான விசுவாசம் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஐயோ ஆண்டவர் எனக்கு அங்கே காத்திருப்பார், நான் போய் காத்திருக்கணும் அவருக்காக, நான் முந்தி போயிடணும், அந்த ஆத்திரம்லாம் இருக்கணும். பிந்தி மெதுவாக அப்படியே பார்த்துக்கிட்டு சர்ச்சில் நிர்விசாரம். அப்போ என்ன அர்த்தம் யோசித்து பாருங்கள். அப்போ நீங்கள் தேவனை துதித்து கொண்டே இருந்தால் அவருடைய பிரசன்னத்தை எல்லாம் பெர்ஃபெக்டாக நடக்கும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வித்தியாசமாக இருப்பதை நீங்கள் உணர முடியும். அப்போது ஆரம்பத்திலும் ஆண்டவரை துதிக்கணும், முடிவிலையும் ஆண்டவரை துதிக்கணும். இந்த ரெண்டுமே, முதலாவது துதி, தேவன் நம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிறார், நம்மை கவனிக்கிறார், என் ஜெபத்தை கேட்கிறார் என்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்தும். கடைசியில் நீங்கள் துதிக்கும்போது என் ஜெபம் கேட்கப்பட்டது, ஆண்டவர் பதில் தருகிறார், நான் அற்புதத்தை பார்க்க போகிறேன் என்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துவார். எவ்வளோ முக்கியம் இல்லை? அப்போது தேவனை துதிக்கிறதுல இவ்வளோ காரியம் இருக்குது. சும்மா தோத்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை. அவர் கூட இருக்கிறார், அவரை பார்த்து நான் ஸ்தோத்திரம் சொல்கிறேன், ஆண்டவர் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இங்கே இருக்கிறீங்க, உங்கள் பாதத்தில் நான் இருக்கிறேன்னு துதிக்கும் போது அவர் சந்தோஷமாக அந்த துதி ஸ்தோத்திரத்தை ஏற்றுக்கொள்வார். ஒரு ஆளை பார்த்து பிரைஸ் எல்லாம் சொல்லும்போது அவர் மகிழ்ச்சியாக சொன்னால் தானே உங்களுக்கு சந்தோஷம். அப்போ நீங்கள் ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த ஆராதனையில் எங்கள் கூட நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் பாதத்தில் நான் வந்திருக்கிறேன், என் ஜெபத்தை கவனிக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லும்போது அவர் மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்வதை உங்களுடைய ஆவியில் உணர முடியும். உங்களால் உணர முடியுதா? உங்களுடைய ஆவியில் உங்கள் பக்கத்தில் இயேசு இருக்கிறாரு, அதை கவனிக்கிறார் என்பதை உணர முடியுதா? அப்படி இல்லாட்ட நீங்கள் தோத்திரம் சொல்கிறது அர்த்தம் இல்லை. சும்மா புக்கையை வாசித்துக்கிட்டு அப்படியே நடந்துக்கிட்டே இருந்து பிரயோஜனம் இல்லை. அதனால் தயவுசெய்து குழந்தைகளாயிராதங்க, அடுத்த லெவலுக்கு போங்க. ஆரம்ப நாட்களில் நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு அதெல்லாம், அதன் பிறகு வித்தியாசமாக. அதனால தான் சொல்ல, நான் ஜெப குறிப்பெல்லாம் தேசத்தை குறித்து சொல்லும்போது இதை நீங்கள் வாசிங்க, அதை உள்வாங்கி கொள்ளுங்க, கொஞ்ச நாள் அதை சொல்லி ஜெபிப்பீங்க, அதன் பிறகு அது தேவை இருக்காது. நீங்கள் இருதயத்துலேருந்து அப்படி ஒவ்வொன்றா கருத்தாக ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும். அப்படி தான் துதிக்கிற காரியத்திலும் சரியா. இப்போது இந்த ஜெபத்தில் நம்ம அறிந்து கொண்டபடி
ஆண்டவரை துதிக்கிறோம், விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறோம். இப்போ அன்னாளுடைய வாழ்க்கையில் பாருங்கள், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்னாள் முதல்ல கண்ணீரோடு வந்து ஜெபிக்கிறாள். முதல்ல அவளுக்கு மனம் கசந்து அவள் அழுது ஜெபித்தாள். நான் மனை கிளேசமுள்ள ஒரு ஸ்திரீ அப்படிலாம் சொல்லுவதை நம்ம பார்க்குறோம். 18வது வசனத்தில் பாருங்கள், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ அன்னாள் புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அதன் பிறகு அன்னாள் துக்கமுகமாக இருக்கலை. எப்பவும் துக்கமுகமாக அழுமூஞ்சா இருக்கிற அன்னாள் இப்போ சந்தோஷமாக இருக்கிறா. இவன் கேட்குறாங்க, அன்னாள் நீ எப்பவும் அழுதுகிட்டே இருப்ப, எப்போ பார்த்தாலும் அப்படியே உன்னை பற்றியே ஒரு பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன், எனக்கு ஆண்டவர் நேசிக்கலை, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு நிந்த அவமானு சொல்லிக்கிட்டே இருப்பேன், சந்தோஷமாக இருக்கேன் என்ன, நான் ஜெபம் பண்ணல, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டுட்டார்ல. அப்படியா? அப்போது நீ கர்ப்பவதி ஆயிட்டியா? ஆண்டவர் தரப்போகிறார்ல, நான் பெற்றுக்கொள்ள பண்ணல, ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டார்ல. அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துவது சந்தோஷத்தினால். சந்தோஷம் ஆண்டவரை துதிக்கும் போது நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறோம். அப்போ அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துவார். இன்னும் ஒன்று நடக்கலை, அதன் பிறகு துக்கமுகமாக இல்லாமல் சந்தோஷமாய் பதில் சொல்லும் போது தேவன் அதை கவனிக்கிறார். இந்த மகள் என் மேலே எவ்வளோ விசுவாசம் வைத்திருக்கிறாள், அந்த விசுவாசத்தை நான் கனப்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் அற்புதம் செய்து விடுவார். இது அன்னாளுடைய வாழ்க்கையில். அது பிறகு துக்கமாக இருக்கலாம், என்ன அர்த்தம்? சந்தோஷமாக இருந்தா. அப்போ சந்தோஷம் நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். சந்தோஷமாக இருப்பார். அன்னால ஏன் சந்தோஷமாக இருக்கு? நான் விசுவாசிக்கிறேன், என் கண்ணீரை ஆண்டவர் கண்டார், இனி நான் அழ போகிறதில்லை, ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுத்துட்டார், நான் விசுவாசிக்கிறேன், அதனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அப்போ மன மகிழ்ச்சியாக ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கும்போது விசுவாசத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறீங்க. தேவன் அதை பார்த்து உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தும்படி அற்புதம் செய்வார். அதரம் முக்கியமான. அதனால தான் 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் பாருங்களேன். 37ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு? நீ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். 37ஆம் சங்கீதம் 4வது வசனம் பாருங்கள். அது 692 பக்கம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நீ மன மகிழ்ச்சியாக இருந்தால் தான் அவர் அருள் செய்ய முடியும். உன் மன மகிழ்ச்சி எதை வெளிப்படுங்க? துதித்து கொண்டே சந்தோஷமாக அப்படியே பாட்டு பாடி அவரை துதித்து கொண்டே சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னா எதை வெளிப்படுத்துகிறது? கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசத்தை. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் உனக்கு அருள் செய்யப்படும், கர்த்தர் அதை அருளி செய்வார். அப்போ அது காரியம் நடக்கும். நீங்கள் எப்போ அழுமுஞ்சாவே அழுதுகிட்டு என் வாழ்க்கை மட்டும் இப்படியே இருக்குது, எனக்கு மட்டும் ஆண்டவர் ஒன்றுமே பண்ணலை, நான் என்ன பாவம் செய்தேன், என் மட்டும் எனக்கு இப்படி நடக்குது, எப்போவும் அழுமுஞ்சா இருக்கிறது. இதாவது சிலர் இப்படி அழுமுஞ்சாவே இருந்து மற்றவங்களுடைய பரிதாபத்தை சம்பாதிக்க நினைப்பது, அது அற்புதத்தை கொண்டு வராது. சிலர் காயப்பட்ட உள்ளத்தோடு அழுகிறது வேற. அந்நாள் முதல் அழுதா. சிலர் மற்றவங்களுடைய பரிதாபத்தை சம்பாதிக்க அழுதுகிட்டே இருப்பாங்க. பார்த்து ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறாரு. உண்மையாக காயப்பட்ட உள்ளத்தோடு ஆண்டவர்கிட்ட அழுவது அது வேறு. சிலர் நான் பார்த்த ஊழியத்தில் சிலர் கண்ணீர் வடித்தோடனே இருதயம் நொறுங்கிற, ஐயோ இந்த மகன் அழுகிறாங்களே ஆண்டவரே, நம்முடைய இருதயம் அந்த பாரம் அடைஞ்சிரும். சிலர் ரொம்ப அழுவாங்க, இருதயத்தில் பாரமே வராது. நான் ஆரம்பத்தில் யோசித்திருக்கேன், என்ன ஆண்டவரே ஒருத்தர் அழுதா பாரம் வருது, மனதுருக்கம் வருது, நாம் அவங்க கூட சேர்ந்து அழுது ஜெபிக்கணும்னு தோணுது. ஒருத்தர் இவ்வளோ கண்ணீர் விட்டு அழுகிறாங்க, அவங்க மேலே ஒரு மனதுருக்கம் வரமாட்டேங்குது, அப்படி ஜெபம் வரமாட்டேங்குது, என்ன ஆண்டவரே? ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட, உண்மையில் ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியாமல் அப்பாண்டு சொன்னார், மகனே அவங்க உண்மையான பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு கண்ணீரோடு நிற்கிறாங்க, அந்த பாரம் உன்னை தாக்குது, உனக்குள்ள அந்த மனதுருக்கம் வருது, நீங்களோட இணைந்து ஜெபிக்கிறேன். இவங்க அழுகிறது ஒரு பரிதாபத்தை சம்பாதிப்பதற்கு அழுகிறாங்க. இது உண்மையான காயத்திலேருந்து வந்த கண்ணீர் அல்ல. எல்லாரும் எனக்கா பரிதாபப்படணும் அப்படின்னு அழுகிற அழுகை. அதனால் அற்புதமாக நடக்காது, பதிலும் கொடுக்க முடியாது. இது அவங்களே ஏமாற்றி கொள்கிற காரியம். இதே ஆண்டவர் எனக்கு விளக்கி காண்பேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு யார் மேலேயாவது மனதுருக்கம் வரலன்னு நான் வருத்தப்பட மாட்டேன். உண்மையாக பாரம் உண்டு ஆண்டோடைய சமத்தில் அவங்கள பார்த்தோன்னே ஒரு மனதுருக்கம் வந்துடும். அவங்க அழுதவுடனே நம்ம கண்ணில் கண்ணீர் வந்துடும். அந்த பாதிப்பு நமக்கு நல்லா தெரியும் ஆவியில். ஆனால் சிலர் ரொம்ப அழுவாங்க, அவ்வளோதான், கண்ணீரும் வராது, அவங்களுக்கு குறித்த பாரமும் வராது. அதனால் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது
நீங்கள் சும்மா நடிப்புக்காக அழுகிறதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அதுக்கு ஆவியினால் நடத்தப்படுற ஊழியக்காரங்களுக்கும் தெரியும். அதனால் இப்போ அந்நாள் பாருங்கள், உண்மையாக மனகசந்து அழுதாள், இப்போ அழுவதில்லை, ஒரு சந்தோஷம். இப்போ என்ன, ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து விட்டார், நான் பதிலை பெற்றுக்கொண்டு விட்டேன், விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறாள், ஆண்டவர் அற்புதம் செய்ததை பார்க்கிறார். அதனால தான் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு. ஒரு காலத்தில் அழுத, இப்போ மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன், ஏன்னா என் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தந்து விட்டார், ஒரு அற்புதத்தை பார்க்க போகிறேன் என்பதை வெளிப்படுத்துவது. நீங்கள் வேதத்தில் 2 நாளாகமும் 20 அதிகாரம் பாருங்கள். 2 நாளாகமும் 20 அதிகாரம் எடுங்க. அது 564 பக்கம் பழைய ஏற்பாட்டில். யோசபாத் என்கிற ராஜா, அவருக்கு விரோதமாய் 3 ராஜாக்கள் யுத்தம் பண்ண வர்றாங்க, பெரிய சேனையோட. அது திரள் கூட்டம், கடற்கரை மணலான சேனையோடு வர்றாங்க. இவரால் எதிர்த்து யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது. முதல்ல உபவாச ஜபத்தை கூறுகிறார். எல்லாரும் எருசலேமில் கூடி வந்து உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க. அப்படி ஜெபித்த போது ஆவியானவர் இறங்கி பேசுகிறார். நீங்கள் பயப்படாருங்க, நான் யுத்தம் பண்ணுவேன் அப்படிலாம் ஆண்டவர் பேசின உடனே 19வது வசனம் பாருங்கள். கோகாத்தியரின் புத்தரிலும் கோராகியரின் புத்தரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். இன்னும் யுத்தத்துக்கு போகலை, யுத்தத்தில் ஜெயம் உண்டாகலை, யுத்தத்துக்கு நீங்கள் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அப்பொழுதே தேவனை துதிக்கிறாங்க. விசுவாசம். ஏன்னா ஜெபித்தாங்க, உபவாசம் பண்ணி ஜெபிச்சாங்க, கர்த்தர் பதில் கொடுத்துட்டார். விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படி மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். அந்த துதிக்கிறது விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். இப்போது 21ஆம் வசனத்தில், பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளதென்று கர்த்தரை பாடும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்த தொடங்கின போது கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். பாடி துதிக்க ஆரம்பித்த போது கர்த்தர் யுத்தம் பண்ணி பெரிய வெற்றியை கொடுக்கிறார். இப்போ வெற்றி பெற்றோன்னு என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26வது வசனம், 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். சரிங்களா? 27ஆம் வசனம், மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு திரும்பினார்கள். பெரிய வெற்றி ஆண்டவர் தந்துட்டார், ஸ்தோத்திரம் கொடுக்க. ஒரு யுத்தம் ஆரம்பிக்கும் முன்னாலையும் துதிக்கிறாங்க, முடிவிலேயே வெற்றி பெற்ற பிறகும் துதிக்கிறாங்க. அப்போ இந்த துதி ஸ்தோத்திரம் என்பது எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? அப்போ உங்களுடைய இருதயம் துதியினால் நிரம்பணும், உங்களுடைய நாவு ஸ்தோத்திரத்தினால் நிரம்பி இருக்கணும். எப்பொழுதும் கர்த்தரை துதித்து நம்ம ஸ்தோத்தரிக்கிற பழக்கம் உடையவர்களாக இருக்கணும். இதை நம்முடைய வாழ்க்கையில் எப்போவுமே பழகி கொள்ளணும். ஜெபத்தில் ஒரு பகுதி ரொம்ப முக்கியமானது, துதித்து ஸ்தோத்திரம் செலுத்துவது. அப்போது நம்ம இங்கே பார்க்குறோம், 3 ராஜாக்கள் வந்தாங்க இந்த யோசபாத்துக்கு விரோதமாக. நமக்கு விரோதமாக 3 காரியத்தம் பண்ணு. உலகம், மாமிசம், பிசாசு. நம்முடைய மாமிசம் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுது, உலகம் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுது, சாத்தான் யுத்தம் பண்ணுகிறான். இந்த 3 அந்த காரியங்களை, எதிரியை நம்ம ஜெயிப்பதற்கு துதி ரொம்ப முக்கியம். ஜெபம், துதி ரெண்டுமே இருக்கணும். யோசபாத் உபவாசத்தை ஜெபத்தையும் கூறுகிறார், துதிக்கிற மக்களையும் நிறுத்துகிறார். அந்த ரெண்டுமே அவசியம். அப்போது அந்த 3 எதிரிகளை ஜெயிக்க முடியும். நம்முடைய உலகம், மாமிசம், பிசாசு. ஆண்டவர் எல்லாத்தையும் சிலுவையில் ஜெயித்து விட்டார். நீங்கள் துதிக்கணும், ஆண்டவரே நீங்கள் எனக்காகத்தான் சிலுவையில் வெற்றி சிறந்தீங்க, உலகத்தை ஜெயித்தீங்க, சாத்தானை ஜெயித்தீங்க, மாம்சத்தை ஜெயித்தீங்க, அப்போ எனக்கும் ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படி துதித்து பாருங்கள், நீங்கள் ஜெயித்து கொண்டே இருப்பீங்க. சாத்தான் போராடிக்கிட்டே இருப்பான், போராட்டம் வரும். ஆனால் சில சமயத்தில் தோல்வி மாதிரி தெரியும், கர்த்தர் ஜெயமாய் மாற்றி அதை கடந்து முன்னேறி போய் கொண்டே இருப்பீங்க. அப்போ ஸ்தோத்திரத்தோடு கூடிய நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? இன்னொரு காரியம் பாருங்களேன், அது அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் எடுங்க. பவுலும் சீலாவும் ஊழியம் செய்தது நிமித்தம் சிறைச்சாலையில் அடைக்கப்படுறாங்க. நம்ம எல்லாருக்குமே என்ன தெரியும், பவுலும் சீலாவும் நடுராத்திரியில் கர்த்தரை துதித்தார்கள், சிறைச்சாலின் அஸ்திபாரம் அசைந்தது, கட்டுகள் கலண்டது, இதெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். அப்படி தானே? அப்போஸ்தலர் 16:25 பாருங்கள், எடுத்துட்டிங்களா? புதிய ஏற்பாட்டில் 186வது பக்கம் பாருங்கள், எவ்வளோ முக்கியம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. பார்த்தீங்களா? ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கான். அப்போது நடுராத்திரி
இருட்டு. அந்த காலத்தில் இந்த எலக்ட்ரிக் கரண்டும் கிடையாதுல்ல, பந்து அங்கங்கே கொளுத்தி வச்சுருப்பாங்க, சின்ன விளக்கு வச்சுருப்பாங்க, இருட்டாக தான் இருக்கும் ராத்திரி நேரங்களில். அப்போ பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினாங்க. சிறைச்சாலையின் அசிபாரம் அசையும்படி தேவன் பலத்த காரியம் செய்தார் என்பதை அறிவோம். அந்த வசனத்தை நல்லா கவனித்து பாருங்கள். பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார். ஜெபமும் துதியும் ரெண்டு இணைஞ்சு போகிறத நீங்கள் நல்லா கவனிக்கணும். ரெண்டுமே எப்போவுமே இணைந்து போகும். பாருங்கள், தானியேல் ஜெபம் பண்ணி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். யோசபாத் உபவாசித்து ஜெபம் பண்ணி துதித்து பாடுகிற பாடகரை நிறுத்தினார். எல்லாமே ஜெபமும் துதியும் இணைந்து போகணும். ஒரு பக்கமே வெறும் துதின்னு போனால், ஒரு பக்கமே இழுத்துக்கிட்டு போனால் ஒரு பூரணமான ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. சில ஜெபம் இது மட்டும்தான் அப்படின்னு போனாலும் பார்க்க முடியாது. இது இணைஞ்சு, அதனால தான் இந்த 4 காரியமும் இணைந்து இருக்கணும். விண்ணப்பம், ஸ்தோத்திரம், ஜெபம், வேண்டுதல், 4 இணைஞ்சிருக்கணும் ஜெபத்தில். அதில் துதி ஸ்தோத்திரம் எல்லாத்தோட இன்றைக்கி விண்ணப்பம் பண்ணாலும் துதித்து ஸ்தோத்தரிக்கணும், ஜெபம் பண்ணினாலும் துதித்து ஸ்தோத்தரிக்கணும், வேண்டுதல் செய்தாலும் துதித்து ஸ்தோத்தரிக்கணும். எல்லாத்துலேயுமே இந்த துதி ஸ்தோத்திரம் இணைந்து நிற்கும். அதனால் இதில் இன்றைக்கி ரொம்ப கவனத்தில் ஜெப நேரத்தில் கவனித்து நீங்கள் ஆண்டவரை துதித்து ஜெபிக்கணும். பவுலும் சீலாவும் பார்த்தீங்களா, அவங்க முதலாவது ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினாங்க. ஜெபமும் துதி செய்யுது. இன்றைக்கி ஆலயங்களில் ஏன் சபை வளர மாட்டேங்குது? தேவனுடைய வல்லமை ஏன் வெளிப்பட மாட்டேங்குது? வெறும் பாட்டு இருக்குது. அற்புதம். அன்றைக்கி ஆதி திருச்சபையில் அற்புதம் நடந்துச்சு, வியாதேச சுகமானாங்க, பிசாசு ஓடிச்சு, பலத்த காரியம் நட. இன்றைக்கி சபையில் பாட்டு இருக்குது, ஆனால் ஏன் நமக்கு அற்புதம் நடக்கலை? ஜெபம் இல்லை. அதான் காரணம். ஜெபமும் துதி ஸ்தோத்திரமும் இணைஞ்சு போகணும். நீங்கள் யோசித்து பாருங்கள், சர்ச்சில் எவ்வளோ நேரம் பாட்டு பாடுறீங்க? பாட்டு பாடி துதிக்கிறது ஒரு சைடு. இன்றைக்கி அது கூட ஒரு அறியாமை. சாத்தான் நம்முடைய அறியாமை தான் பயன்படுத்துகிறான். ஒரு பக்கமே இழுத்துட்டு போயிடுறான். ரெண்டுமே இருக்கணும். ஜெபமும் இருக்கணும், துதி ஸ்தோத்திரமும் இருக்கணும். நீங்கள் செய்திக்கு முன்னால் 1 மணி நேரம் துதி பாட்டுக்கு ஒதுக்குனீங்கன்னா 1/2 மணி நேரம் பாட்டு பாடி துதிங்க, 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுங்கள். உங்கள் ஆராதனை வித்தியாசமாய் மாறும், உங்கள் ஊழியமே வித்தியாசமாக மாறும். ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுங்கள். அதாவது பறவைக்கு 2 ரெக்கை இருக்கிற மாதிரி துதியும் இருக்கணும், ஜெபம் 2 இருந்தால் தான் பறக்க முடியும். வெறும் துதின்னு ஒரு கையில் ஒரு ரெக்கையில் அடிச்சுக்கிட்டு இருந்தால், அதனால தான் இன்றைக்கி ஆசீர்வாதம் இல்லை, சபைக்குள்ளே தேவ வல்லமை இல்லை. பவுலும் சீலாவும் வெறும் பாட்டு பாடிக்கொண்டில்லை, ஜெபம் பண்ணி முதல்ல ஆண்டவரை ஜெபிக்கிறாங்க. என்ன ஜெபிச்சிருப்பான்னு யோசித்து பாருங்கள். ஆண்டவரை உமக்காக அடிபடுவது பெரிய பாக்கியம், உம்முடைய சுவிசேஷ நிமித்த பாடு வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதித்து ஜெபிச்சு, அப்புறம் எங்களை அடித்தவங்களை மன்னியும், அவங்களுக்கு நம்ம வெளிப்படுத்தும், இதெல்லாம் ஜெபம் பண்ணிவிட்டு துதித்து பாடுறாங்க. அப்போ தான் தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. உங்கள் சபையில் ஏன் வல்லமை வெளிப்பட மாட்டேங்குது? வெறும் பாட்டு இருக்குது, அப்புறம் காணிக்க ஒரு பிரசங்கம், அவ்வளோதான். இன்றைக்கி ஆராதனையில் அற்புதம் நடந்துச்சா? ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதனையில் அற்புதம் நடக்கணும். அற்புதம் நடக்கணும். வியாதேச சுகமடைன்னு பிசாசு ஓடன்னு அற்புதம் நடக்கணும். அதுக்கு 2 பேலன்ஸ் பண்ணுங்கள். ஜெபமும் துதியும் இணைந்து போகணும். வெறும் துதி மாத்திரம் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தால் அது தாளாட்டுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஜெபந்தான் இன்னும் பிசாசு நடுங்க பண்ணு. ஜெபமும் துதி சேரும்போது அது பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் தேவனுடைய வல்லமையை சபைக்குள்ளே விளங்க பண்ணும், ஊழியத்தில் வல்லமையை விளங்க பண்ணும். மறந்துடுறாங்க. இப்போ நம்ம கேம்பஸில் பாருங்கள், ஒரு பக்கம் 24 மணி நேரம் ஜெபம் நடக்கிறது, ஜாமக்காரன் ஜெபம் தேசத்துக்கு. அதில் கூட 1/2 மணி நேரம் பாட்டு பாடி துதிப்போம், 1 மணி நேரம் ஜெபம், 1/2 மணி நேரம் ஆண்டவரை துதிப்பது, 1 மணி நேரம் ஜெபம். அப்படி தான் ரெண்டுமே இணைந்து போகும். அப்போ ஒரு பக்கம் ஜெபம் அதிகமாகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 24 மணி நேரமும் துதி ஆராதனை அதுவும் இருக்கிறது. இந்த கேம்பஸுக்குள்ளே ரெண்டுமே இருக்கிறதுனால அந்த தேவ பிரசன்னமும் தேவனுடைய பலமாய் வெளிப்படுகிறது. அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறதை பார்க்குறோம். இந்த கேம்பஸுக்குள்ளே வந்தோடனே யாருமே ஒன்று சேட்ட கூட பிசாசு ஓடுது, வியாதேச சுகமாகறன்னு சொல்கிறாங்க. நான் உள்ளே வந்தேன், யாரும் தொட்டமாக இருந்துச்சு, பிசாசு போயிட்டு விடுதலை. எப்படி? தேவ பிரசன்னம். அப்போ அதுக்கு காரணம் இங்கே 24 மணி நேரமும் ஜெபமும் நடக்கு, 24 மணி நேரம் துதிக்கிறத நடக்கு. ரெண்டும் இருந்தால் தான் உங்கள் சபையில் தேவனுடைய வல்லமை வெளிப்பட முடியும். அதனால் உங்களோட ஆராதனை முறையில் சும்மா அவங்க பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறாங்க, வெளிநாட்டு எப்படி பண்ண, அதை பார்த்து காப்பிலாம் அடிக்காதங்க. அப்படி எங்கே இருக்குது? பைபிளில் என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்கள். உங்களுடைய ஆலயத்துக்கு என்ன பெயர் கொடுத்துருக்கு? ஏசு என்ன சொல்கிறாரு? என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு என்ன வீடு? துதியின் வீடுன்னு சொன்னாரா?
ஜெப வீடு. ஜெபத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடு. இயேசு எதை குறித்து அதிகம் பேசுகிறாரோ அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, சொந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. ஜெபத்தை பற்றி அதிகம் பேசுகிறார். அப்போ துதிக்க கூட துதிக்கணும். அப்போ துதிக்கிறதை பற்றி ஆண்டவர் ஜெபத்தில் சொல்லி இருக்கிறாரே. அப்போ துதி ஒரு பகுதி. இன்னும் 3 விதமான ஜெபம். 4 ஒரு பகுதி தான் துதி ஸ்தோத்திரம். அதன் இன்னும் 3 பகுதி விண்ணப்பம் பண்ணுவது, வேண்டுதல் செய்வது, ஜெபம் பண்ணுவது, இன்னும் 3 பகுதி. அப்போ எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? நம்ம வசனத்தின்படி செய்யாமல் யார் யாரோ செய்கிறத பார்த்துட்டு அந்த பழக்கத்துக்குள்ளேயே வந்துட்டோம். எங்கே இருக்குது பைபிளில் ஆராதனை இப்படி 1 மணி நேரம் பாட்டு பாடுங்க, அப்புறம் நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு எங்கேயாவது இருக்கிற பைபிளில் இல்லை. இது நாம் அமைத்து கொண்டாரு. ஆனால் பைபிளில் என்ன சொல்லியிருக்குது? வசனத்தில் ஆண்டவர் என்ன பேலன்ஸ் பண்ணுங்கள் எல்லாத்தையும். பொதுவாக ஒரு பகுதியை மட்டும் பார்த்து கொண்டு இருக்காருங்க. தாவீது பாட்டு பாடினார், இப்படி செஞ்சார். இன்னும் பழைய ஏற்பாட்டு காரியத்தை இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த புதிய ஏற்பாடு இது அபிஷேகம், எழுப்புதல் காலம். தாவீதெல்லாம் ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட ஜெபிக்கலை, சத்துருக்களை பல்ல உடையும் அவங்களை அழிச்சு போடும் அப்படின்னு ஜெபிச்சார். புதிய ஏற்பாட்டில் ஏசு அப்படி கற்றுக் கொடுக்கல. மன்னிங்க, ரட்சிப்புக்காக ஜெபிங்க எல்லாருக்கும். அது புதிய ஏற்பாட்டு காலம். இன்னும் பழைய ஏற்பாட்டு காலத்தை சொல்லி கொண்டு காலத்தை ஓட்டாதங்க. இயேசு என்ன சொல்லுவார் அப்படின்னு பாருங்கள். இயேசு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கற்றுக்கொண்டு துதி ஸ்தோத்திரம் ஜெபம் பேலன்ஸாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. அப்போ உங்களுடைய சபையில் அற்புதம் நடக்கும், உங்களுடைய ஊழியத்தில் அற்புதம் நடக்கும், கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். அப்போது ஜனங்கள் கர்த்தருடைய வல்லமையை பார்ப்பாங்க. அதனால் இது ரொம்ப அவசியமான காரியம். பார்த்தீங்களா, பவுலீசெல்லாம் ஜெபம் பண்ணி ஆண்டவரை துதித்து பாடினாங்க. இந்த ஜெபத்தை விட்டுருவாங்க. நீ கேட்டு பாருங்கள் பிரசங்கத்தில். பவுலீசெல்லாம் நடராத்தில் பாட்டு பாடி துதித்தாங்க, இதை மட்டும்தான் சொல்லுவாங்க. பாதியை விட்டுருவாங்க. ஏன்னா நம்ம அப்படியே பழகிட்டோம். ஆனால் ஜெபம் பண்ணினாங்க என்பது சொல்லப்படுகிறது. தானியேல் ஸ்தோத்திரமான ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் சொன்னார். அப்படி தான் இருக்கிறார். இயேசு ஜெபமும் பண்ணினார், பிதாக்கிட்ட ஸ்தோத்திரமும் பண்ணி அவர் ஜெபத்தின் மாதிரியை காண்பித்தார். கர்த்தருடைய ஜெபத்தில் ஆரம்பத்தில் ஸ்தோத்திரம், கடைசியில் ஸ்தோத்திரம், இடையில ஜெபங்கள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், 3 காரியம். அப்போ இதெல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம மேலே தப்பு வச்சுக்கிட்டு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, இப்படி இல்லையே அப்படி இல்லைன்னு நினைக்கக்கூடாது. தயவுசெய்து ஜெபத்தில், இதெல்லாம் உங்கள் வீடுகள் ஜெபத்தில், குடும்ப ஜெபத்தில், தனி ஜெபத்தில் எல்லாமே இதை கவனித்து ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிக்கிற காரியம், ஜெபிக்க வேண்டிய காரியம், அதை விண்ணப்பம் பண்ண வேண்டிய காரியம், அது மாதிரி மன்றாட வேண்டிய காரியம், இதெல்லாம் பிரித்து அந்த காரியத்துக்கு ஏற்றபடி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அதனுடைய பலனை பார்க்க முடியும். அதனால் ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை தெளிவாக கற்றுக் கொடுங்க, நானும் உம்மை துதிக்கணும். துதியின் ஆவியும் வேணும், ஜெப ஆவியும் வேணும். துதிக்கிற ஒரு அபிஷேகமும் வேணும், ஜெபிக்கிற அபிஷேகமும் வேணும். நான் துதித்து ஜெபிக்கணும், துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி நான் யுத்த ஜெபம் பண்ணணும், துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி நான் வேண்டுதல் செய்யணும், துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி நான் விண்ணப்பம் பண்ணணும். அந்த மாதிரி கேளுங்க. அந்த மாதிரி வசனத்தில் சொல்லப்பட்டபடி உங்களுடைய ஜெப வாழ்க்கையை அமைத்து கொண்டீங்கன்னா உங்களுடைய ஜெப வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். அதுதான் ரொம்ப சிம்பிளான காரியம். இப்போ ஜெபிக்க போகிறோம். முடிந்தால் அப்படியே முழங்கால் படிக்கிட்டு கொள்ளுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு வேணும். நீங்கள் வேதத்தில் சொல்லி இருக்கிற மாதிரி 4 விதமான பரிமாண ஜெபம். ஆண்டவரே நான் விண்ணப்பம் பண்ணணும், வேண்டுதல் செய்யணும், ஜெபம் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், ஆண்டவரை துதிக்கணும். இதெல்லாம் என்னுடைய ஜெப வாழ்க்கையில் எனக்கு இருக்கணும். அந்த மாதிரி எனக்கு தாங்க. பாஸ்டர்மார்கள் சபையில் ஆண்டவரை நான் வெறும் பாட்டு பாடிக்கொண்டே காலத்தை போக்கக்கூடாது. முழங்கால் போடணும், ஜெபம் பண்ணி நாங்கள் துதிக்கணும், ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவர் இந்த மாதிரி பழக்கத்தை எங்கள் சபையில் உண்டாக்குங்க. ஜெபம் பண்ணி பாருங்கள், சபை வேகமாக வளரும். பாலிங்க சர்ச் உலகத்திலே பெரிய சர்ச்சுன்றோம்ல, லட்சக்கணக்கான பேர் ரட்சிக்கப்படுறாங்கல்ல. எப்படி அவங்க ஆராதனைக்கு நான் போயிருக்கிறேன். 7 வருஷம் தேசத்துக்கு போய் பார்த்துருக்குறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனால் ஒரு 15-20 நிமிஷம் நல்லா துதித்து பாடுவாங்க. பாட்டு, மியூசிக் எல்லாம் ஒர்ஷிப் பண்ணுவார். அடுத்த ஒரு 20 நிமிஷம் எல்லாம் கதறி அழுது ஜெபிப்பாங்க, ஆவில நிரம்பி ஜெபிப்பாங்க. அதனால தான் சபை வளருகிறது. நீங்கள் வெறும் பாட்டுன்னு இதுக்குள்ளே போகிறதுனால, ஜெபம் இல்லாததுனால பலனை பார்க்க முடியலை. சிலர் வெறும் ஜெபம்னு போய் துதிக்கு இல்லாததுனாலையும் பலனை பார்க்க முடியல. பேலன்ஸ் பண்ணுங்கள். அதனால் தேவனை துதிக்கிறது ஜெபத்தில் முக்கியம்.
இப்போ எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிடுங்க, அப்படியே கரம் வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஜெப ஆவியை எனக்கு தாரும், மந்தாட்டின் ஆவியை எனக்கு தாரும், துதி ஸ்தோத்திரம் என் நாவில் எப்போவுமே இருக்கணும். ஆண்டவரே, நீங்கள் சொல்லிக் கொடுத்த மாதிரி நான் ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்கள் சபையில் அந்த மாதிரி ஜெபம் இருக்கணும். கேளுங்க கேளுங்க, ஜெப ஆவியை தாங்க, துதியின் ஆவியை தாங்க, துதியின் ஆவியை தாங்க ஆண்டவரே, ஜெப ஆவியை தாங்க ஆண்டவரே. என்னை அப்படி நிரப்புங்க. நான் இனி ஜெப நேரத்தில் வேதத்தில் நீங்கள் சொல்லி இருக்கிற மாதிரி நான் ஜெபிக்கணும் ஆண்டவரை. ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களை ஸ்தோத்திரங்களையும் பண்ணணும். எனக்கு கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க. ஜோமனுங்க ஜோமனுங்க, கேளுங்க. தகப்பனே, இந்த மகன் இந்த மகள் ஜெபிக்கிறாங்க, இப்பொழுது அவங்க மேலே துதியின் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஆவியை ஊற்றுங்க.